A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தமிழ்நாட்டில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் கடந்த ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சென்னை சாந்தோம் செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் ஒரு திட்டத்தை தொடங்கினார். அந்த திட்டத்தின் பெயர் என்பது நலம் காக்கும் ஸ்டாலின். இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற இந்த திட்டத்தின்படி தமிழ்நாடு முழுவதிலும் 1256 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற 388 வட்டாரங்களிலும் வட்டாரத்திற்கு 3 என்கின்ற வகையிலும், பெருநகர சென்னை மாநகராட்சியில் 15 என்கின்ற வகையிலும், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகளில் தலா 4 என்கின்ற வகைகளிலும், 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 3 என்கின்ற வகைகளிலும் 1256 முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இது தொடங்கப்பட்டது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இதுவரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரை 10 வாரங்கள் நடைபெற்று முடிந்து 11வது வாரமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் 35 இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற 38 வருவாய் மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு 1 வீதம் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு சென்னை, நீலகிரி, அரியலூர் ஆகிய 3 மாவட்டங்கள் தவிர்த்து 35 மாவட்டங்களில் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே 10 வாரங்கள் கடந்த வாரத்தோடு நடைபெற்று முடிந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக இந்த 1256 நடைபெற்று முடிந்த முகாம்கள் 372. அதன் மூலம் பயன்பெற்றவர்கள் 5,91,455 பேர். இந்த முகாம்களை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தின் மூலம் வீடுகளுக்கே தேடி சென்று மருந்துகள் தருகிற திட்டம் இன்றைக்கு செயல்பாட்டில் இருந்து வருகிறது. ஆனால் இந்த திட்டத்தை பொறுத்தவரை மக்களுக்கு முழு உடற்பரிசோதனை என்கின்ற வகையிலான திட்டமாக இது இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அந்த வகையில் பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், இருதய மருத்துவம், எலும்பியல் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், தோல் மருத்துவம், மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம், கண் மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், இயன்முறை மருத்துவம், பல் மருத்துவம், மனநல மருத்துவம், நுரையீரல் மருத்துவம், நீரிழிவு மருத்துவம், கதிரியக்கவியல் மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, அதேபோல் இந்திய மருத்துவ முறைகளான சித்தா, ஆயுர்வேதா, யோகா, யுனானி, ஹோமியோபதி போன்ற இந்திய மருத்துவ முறைகள் என்று இன்றைக்கு 17 வகையான மருத்துவ முறைகள் இந்த நலங்காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் பயன்பாட்டில் இருக்கிறது. இதுவரை கடந்த வாரம் வரை 5,91,455 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகிற இந்த நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொள்கிறார்கள். இன்றும் கூட 11வது வாரமாக இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இதுவரை மணி 3 தாண்டி இருக்கிறது. இதுவரை தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முகாம்களில் 41,343 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இது 7-8 மணி வரை தொடரவிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த மாவட்டத்திற்கென்று அறிவிக்கப்பட்டிருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை 45. இதுவரை 10 முகாம்கள் நடைபெற்று முடிந்து 11வது முகாமாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முகாமில் நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த முழு உடற்பரிசோதனை என்கின்ற வகையிலான இந்த முகாம்களில் தனியார் மருத்துவமனைக்கு சென்று இந்த முழு உடற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றால் 20,000 ரூபாய் வரை செலவாகும். அரசு மருத்துவமனைகளில் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் கூட ஒரு 4,000 ரூபாய் வரை செலவாகும். ஆனால் 1 ரூபாய் கூட செலவில்லாமல் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த வாரம் வரை 10 முகாம்கள் நடைபெற்று அதன் மூலம் 19,774 பேர் மருத்துவ பயன் பெற்றிருக்கிறார்கள். இந்த முகாம்களில் வருபவர்களுக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பாக, அதாவது இன்சூரன்ஸ் கார்ட்ஸ், அதாவது காப்பீட்டு திட்டத்திற்கான முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் உறுப்பினர்களாக அங்கத்தினர்களாக சேர்பவர்களுக்கு இங்கேயே அந்த
அட்டைகள் தரப்படுகிறது. தமிழ்நாட்டில் 1,47,00,000 குடும்பங்கள் இதன் மூலம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் புதிய குடும்பங்கள் தொடர்ந்து உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுக்குரிய அந்த ஆவணங்களை பெற்று இங்கேயே அவர்களுக்கு கார்டு தரப்படுகிறது. அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று கூட அவர்களுக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் அவர்களிடத்தில் இருந்தால்தான் மாதந்தோறும் அரசு வருகிற நிவாரணத் தொகையை, உதவித்தொகையை பெற முடியும். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழை பெறுவது என்பது நிறைய இடங்களில், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று இருக்கிற அலுவலகத்தில் சென்று பதிவு செய்ய வேண்டும். ஒரு மருத்துவரிடத்தில் எவ்வளவு பாதிப்பு இருக்கிறது என்பது குறித்து சான்றிதழ் பெற வேண்டும். அதற்கு பிறகு வட்டாட்சியர் அலுவலகத்தில் அவருடைய வருவாய் பற்றிய விவரங்களை காட்டி அதற்குரிய ஆவணங்களை பெற வேண்டும். அதன் பிறகுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் கிடைக்கும். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரே இடத்தில் காலையில் வந்தால் அவர்களுக்கு இங்கேயே பரிசோதனைகள் செய்வது, அவர்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனை செய்து எவ்வளவு பர்சன்டேஜ் அவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறது என்பதை கண்டறிந்து இங்கேயே அவர்களுக்கு சான்றிதழ் தருவது மாதிரியான நிகழ்வுகளும் நடைபெறுகிறது. இதோடு மட்டுமல்லாது யாருக்கெல்லாம் செயற்கை அவயங்கள், குறிப்பாக கால், கை போன்ற செயற்கை அவயங்கள் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அது கூட இங்கேயே அவர்களுக்கு அளவெடுத்து அது புதிதாக செய்து தரப்படவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மகத்தான முகாம் தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெற்று வருகிறது. வருகிற ஜனவரி அல்லது பிப்ரவரி இறுதிக்குள் இந்த முகாம்கள் 1656 முகாமும் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தி முடிக்கப்படும். சார், இப்ப திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில 45 கோடியில அரசு மருத்துவமனை கட்டியிருக்காங்க சார். இது பொதுப்பணித்துறையில கட்டப்பட்ட கட்டடங்கள் அந்த கட்டடத்துல பல்வேறு பிரச்சனைகள் அவ்வப்போது வந்துகிட்டே இருக்கு. அது என்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னா, பொதுப்பணித்துறையின் சார்பில் கட்டப்பட்ட எல்லா கட்டடங்களுமே இப்ப சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருக்கிறது. திருத்தணியில் கட்டி முடிக்கப்பட்ட அந்த கட்டிடத்தை பொறுத்தவரை அதற்குரிய மருத்துவ பணியாளர்கள் முழுமையாக இன்றைக்கு போடும்போது கொஞ்சம் பணியிடங்கள் காலியா இருந்தது. இப்ப எல்லா மருத்துவ பணியிடங்களும் நிரப்பப்பட்டு விட்டது. அடுத்த வாரம் நானும் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரன் அவர்களும் அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்ய இருக்கிறோம். ஏற்கனவே இது சம்பந்தமாக பத்திரிகையில் வந்த செய்தியின் அடிப்படையில் அடுத்த வாரம் அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்ய, அதுதான் அடுத்த வாரம் ஆய்வு பண்ண போறோம். அது ஆய்வு பண்ணிட்டு இந்த தூய்மை பணியாளர்களோ அல்லது காவலர்கள் இந்த மாதிரியான பணியிடங்கள் உடனடியாக உருவாக்கி தருவோம். ஆரம்ப சுகாதார நிலையம் சுடுகாட்டு இடத்துல கட்டுறாங்க. எங்க? திருத்தணியில சுடுகாட்டு இடத்துல ஆரம்ப சுகாதார நிலையம் திருத்தணி நகராட்சியில கட்டப்படுது. அது சுடுகாட்டு இடம் சார். அந்த இடத்துல சார் அரக்கோணத்துல இருந்து ராணிப்பேட்டத்துல இருந்து மணல் எடுத்துட்டு போய் மண் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சு இப்ப இந்த நிமிஷம் ஒப்புறாங்க. அது ஒரு அனுமதி பெறாம பண்றாங்க. அனுமதி யாருக்கு இல்ல பெறணும்? அரசு இடம் தானே. அரசு இடம் தான் சார். எடுக்கிறது ஏரிக்குள்ள எடுக்கிறாங்க. இல்ல அது என்ன, அடுத்த வாரம் போகும்போது அதை சேர்த்து ஆய்வு. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அதிகாரத்தோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை மருத்துவத்துறையின் வரலாற்றில் வேற எப்போதும் இல்லாத அளவுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை ஆகிய துறைகளுடன் இணைந்து ஒவ்வொரு வருடமும் கூட்டம் நடத்தப்படுகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் தான் சென்னையில் நடத்தினோம். தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து மாவட்ட, மாநில அளவிலான அலுவலர்கள், 10க்கும் மேற்பட்ட பல்வேறு துறைகளின் செயலாளர்கள், நானும் நகராட்சி அமைச்சர் திரு நேரு அவர்களும் கலந்து கொண்டு ஒரு துறையும் இந்த வடகிழக்கு பருவமழைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் குறித்தான விளக்கங்களை, அதற்குரிய இந்த குறிப்புகளை எல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு தரப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாவட்ட வாரியாக இந்த துறைகளை சேர்ந்தவர்கள், குறிப்பாக ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை சேர்ந்தவர்கள் மாவட்ட அளவிலும் கூட்டங்களை போட்டு அந்தந்த மாவட்டத்தில் எடுக்கப்பட வேண்டிய அந்த நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்திருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது. மிக சிறப்பாக அதை கையாள்வதற்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இல்ல நீங்களும் டிவி எல்லாம் பாருங்க. நீங்க செய்தி எடுத்துட்டு போயிட்டு போடுறதோட மட்டும் இல்லாம நீங்களும் பாருங்க. 2 நாட்களுக்கு முன்னால் நானே கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற அந்த அரசு மருத்துவமனையில தீக்காய சிறப்பு பிரிவு, குறிப்பா தீபாவளி ஸ்பெஷல் வார்டை திறந்து 12 சிறப்பு படுக்கைகளுடன் கூடிய வார்டை திறந்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல தனி வார்டுகள் தீபாவளி பட்டாசு வெடித்தால் அதுல ஏற்படுகிற காயங்களுக்கு மருத்துவமனையில ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆமாமா, திருவள்ளூர் மருத்துவமனையில இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரு வார்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரு வார்டு. நேற்றுக்கு அங்க பேசின பேச்சு இன்னும் 1 வருஷத்துக்கு தாங்க. அவங்கள பேசி